அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது என் காதலியான மீனாட்சியை தேடிதான் போய்க் கொண்டிருக்கிறேன். தேடி என்றால் காணவில்லை என்று பொருள் கொள்ள வேண்டாம். அவள் இங்கேயே தான் இருக்கிறாள். எனக்காகவே காத்திருக்கிறாள். கொஞ்சமல்ல, 17 வருடங்களாக. அவள் மீது எனக்கு எப்படி காதல் வந்தது என்பதெல்லாம் நினைவில்லை. அப்போது எனக்கு 18 வயது, அவளுக்கு 16 வயது இருக்கும். கண்டோம், காதல் கொண்டோம். நான் தான் தயக்கத்துடன் அவளிடம் கூறினேன். 1 வாரம் கழித்து ஏற்றுக்கொண்டாள். அதன் பிறகு ஊரில் இருக்கும் பூங்கா, ஆற்றங்கரை, வாழைத் தோட்டம் என பல இடங்களில் சந்தித்தும் கொள்வோம். அவள் அவ்வளவு அழகில்லை, துருதுருவென இருப்பாள். என்னிடம் பேசும்போது என் கண்களை அவளது கண்களால் விழுங்குவது போலவும் பார்ப்பாள். அப்படி பார்க்கதடி என்று நான் அடிக்கடி சொல்லவும் வைப்பாள். என் மீது கொஞ்சம் அதிகமாகவே ஆதிக்கமும் செலுத்துவாள். உண்மையிலேயே நம் வீட்டில் மீனாட்சி ஆட்சிதான் என்று அவளிடமே நிறைய முறை நான் சொல்லியும் இருக்கிறேன். இந்த காதல் கொஞ்சம் நாள் தான் நீடித்தது. நாங்கள் தனியாக சந்தித்ததை பார்த்து யாரோ ஒருவர் அவளுடைய அப்பாவிடம் போட்டு கொடுத்துவிட எங்கள் சந்திப்பு நின்று போனது. காதலிப்பதில் என்ன தவறு? நான் முடிவு செய்துவிட்டேன். அவளது அப்பாவிடம் நானே நேரில் சென்று கேட்டும் விட்டேன். அந்த நாள்தான் நான் கடைசியாக மீனாட்சியை பார்த்தது. தம்பி, நீங்கள் படிக்கலை, எந்த வேலைக்கும் போகலை, உங்களுக்குன்னு எந்த சொத்தும் இல்லை, அப்புறம் எந்த நம்பிக்கையில் நான் என் பொண்ணை கொடுக்கறது என்றார். எளிதான கேள்விதான். என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. கொஞ்சமாவது காசு பணத்தை சேர்த்துட்டு வாங்க, பேசலாம் என்று கூறினார். நான் சம்பாதிச்சுட்டு வர சில வருஷங்கள் ஆகும். அதுக்குள்ளே உங்கள் பொண்ணை யாருக்காவது கட்டி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஏறெடுத்து பார்த்த அவர், எத்தனை வருஷமானாலும் என் பொண்ணு உங்களுக்காக காத்திருப்பா தம்பி என்று சொன்னார். இப்போது என்னுடைய காதலி இடைமறித்தாள். என் மீனாட்சி, இந்த பாருங்க, என் அப்பா என்ன சொல்கிறது, நான் சொல்கிறேன், நீங்கள் போய் 4 காசு சம்பாதிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்காகவே காத்திருப்பேன் என்று சொன்னாள். என் கழுத்தில் தாலி கட்டுறது நீங்கள் தான் என்றும் உத்தரவாதம் கொடுத்தாள். அவளை நோக்கிதான் போய்க் கொண்டிருக்கிறேன். என்ன, பணம் சம்பாதிப்பதில் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. பல அடிகளையும் பட்டாயிற்று. எங்கெங்கோ அலைந்து திரிந்து கடந்த 2 வருடங்களில்தான் நல்ல சம்பாத்தியம். துபாயில் இருக்கிறேன். வந்து மீனாட்சியையும் திருமணம் செய்து கொண்டு அவளையும் அழைத்து செல்லப் போகிறேன். ஊரில் இருக்கும் ஒவ்வொரு இடமும் எனக்கு எங்களது காதலின் ஒவ்வொரு நினைவுகளை மீட்டியது. அதோ அந்த கோவில், அவளுக்காகவே கோவில் பிரகாரத்தை பலமுறை சுற்றி வந்திருக்கிறேன். ஊர் கொஞ்சம் மாறியிருந்தது. எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. எனக்கே தலையில் ஓரிரு முடிகளும் நரைத்து விட்டன. அவள் எப்படி இருப்பாள்? இதோ அவளது வீட்டையும் நான் அடைந்து விட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமும் பதட்டமும் பற்றி கொண்டது. என்ன செய்து கொண்டிருப்பாள் என்று தயக்கத்துடன் அழைப்பு மணியை அழுத்தினேன். கதவு திறக்கப்பட்டது. அவளேதான். அன்று பார்த்த அதே முகம், அதே உடல் வாக்கு. அவளது இளமை கொஞ்சம் கூட குறையவில்லை. அப்படியே இருந்தாள். அவளை பார்த்தது எனக்கு பெரும் நிம்மதி. சத்தமாக என்னால் பேச முடியவில்லை. மீனாட்சி என்றேன். குரல் தழுதழுத்தது. உள்ளே வாங்க என்று கூறிவிட்டு உள்ளே நோக்கி கத்தினாள். அம்மா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க என்று. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.